சரி, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்துல 24, 27 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியர்களுக்கு இந்த வாரம் நான் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா, தீமோத்தி 1 தீமோத்தி 2 தீமோத்தி படிச்சாங்க. அந்த தீமோத்தி புத்தகத்துல ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, குமாரனாகிய தீமோத்தி பாடு அனுபவிப்பதுக்கு நீ என்ன பண்ணு, தீங்கு அனுபவிப்பதுக்கு ஒப்பு கொடு, வலிக்கும்ல. அல்லேலூயா. என்ன கொடு? தீங்கு அனுபவிக்க ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும். எந்த நேரமும் நீ நல்லவன் நல்லவன் சொல்லிட்டு அலைஞ்சோம்னா நல்லா இருக்காது. வடிவேல் மாரி அழதான் செய்யணும். அல்லேலூயா. ஆனா தீங்கு அனுபவிக்க ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஏன் இங்க பாவ, அதாவது அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் துன்மார்க்கரோடு இருப்பதை காட்டிலும் அக்கிரமக்காரரோடு இருப்பதை காட்டிலும் என்ன, இந்த 1, 2, 3 பேனுக்குள்ள கிடந்து வெந்துகிட்டு இருக்கிறத நாம அனுபவிக்க ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் ஏசி வரும். காலத்திலே பார்த்தா நீங்க ஆரம்பத்திலே உங்களை ஒப்பு கொடுக்காம இருந்தா எப்படி நீ சுகமான வாழ்க்கைக்கு வருவ? ஆனா இவன் அரண்மனையில இருந்தான், ராஜ கொட்டாரத்துல இருந்தான், ஏசியில இருந்தான், நல்ல வாழ்க்கையில இருந்தான். ஆனா அத வேண்டான்னு சொல்லுவதற்கு காரணம், முன்னேற்றங்கள்லாம் தேவனுடைய சித்தம் இல்லை என்பதை அவன் புரிஞ்சுக்கிட்டான். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்துல இருக்கிற நீங்கள் நானும் தீங்கு அனுபவித்த பாடு அனுபவிக்கும் போது அது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. நீங்க சங்கீதத்துல பார்த்திருப்பீங்க, இந்த பிள்ளைய பெத்தெடுக்கக்குள்ள பட்ட பாடு, அந்த பிள்ளைய பெத்தெடுக்கக்குள்ள பட்ட பாடு தெரியுமா? அந்த நேரத்தில் அனுபவிச்ச மனவேதனைகள், மன உளைச்சல்கள் எவ்வளவு. இதெல்லாம் என்ன, அனித்தியமானதுக்கல்ல நித்தியமானது இருக்கு. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயோ எனக்கு மட்டும் இந்த பாடம், எனக்கு மட்டும் இந்த பிரச்சனையா, என்ன மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கும். இல்லை, நம்மளை காட்டிலும் அதிகமாக நரகத்துல இருக்கிறவனும் இருக்கான். ஆனா நம்மளை நரகத்துக்கு போவதற்காக இந்த பாடுகள் அல்ல, நரகத்துக்கு போவதற்காக இந்த அவமானங்கள் அல்ல, நரகத்துக்கு போவதற்காக இந்த வேதனைகள் அல்ல, இந்த தீங்கு, இந்த தீமைகள் அல்ல. இவைகள் எல்லாம் மகிமைக்கு போவதற்கு தேவன் முடிவிலே மகிமையை ஏறெடுக்கிறாராம். சங்கீதத்துல சொல்றாரு, நான் முடிவிலே, அப்படிங்கும் போது இந்த வருடத்துல நமக்கு தேவன் முடிவிலே மகிமையை தருவார். அல்லேலூயா. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவித்து பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். என்னத்தை கொண்டான்? உன்னை 4 பேர் திட்டத்தான் செய்வான், உன்னை 4 பேர் நல்லவனும் சொல்ல மாட்டான், தீயவன் தான் சொல்லுவான். 4 பேர் உனக்கு சோத்தை போட்டுட்டு உன்னை ஏசதான் செய்வான். 4 பேர் உனக்கு காணிக்கையை கொடுத்துட்டு ஏசதான் செய்வான். அல்லேலூயா. உங்ககிட்ட வாங்கிக்கிட்டு ஏசுவான், உங்ககிட்ட கொடுத்துட்டு ஏசுவான். அல்லேலூயா. 2 எனக்கு நடக்கும். அல்லேலூயா. ஆமென். வாங்கிக்கிட்டோம் ஏசுவான்,
உடுத்துக்கிட்டு ஏசுவான். இது உண்மை. அப்ப பாருங்க, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருக்கிறான். என்ன மேல இருக்கிறானா? இனி வரக்கூடிய காலம் எனக்கு என்ன காலம்னா பொன்னான காலம். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு என்ன காலம்? அதனாலதான் நம்ம பாட்டு சொன்ன அந்த பொன்னான இயேசுவை புண்ணியங்கள் கிட கொண்டு சொல்வோம் பூலோகம் எங்கும் அவர் உண்டு என்று சொல்லுவோம். அப்போ இந்த தெய்வத்தை இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை கிறிஸ்துவின் மித்தம் வரும் நிந்தையை அதிகமாக பாக்கியம் என்று எண்ணுகிறேன். என்னவா எண்ணுறேன்? பாக்கியமா எண்ணணும். பாக்கியமா என்றதுதான் ஒரு நல்ல விசுவாச வீரனுக்கு அழகு. என்னது? விசுவாச வீரனுக்கு என்னவா இருக்கான்? அழகு. அப்போ விசுவாச வீரன் எதை பாக்கியமாக எண்ணுகிறான்? சொல்லுங்க. விசுவாச வீரன் என்னத்தை பாக்கியமாக எண்ணுகிறான்? இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை கிறிஸ்துவின் மித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியமாய் எண்ணுகிறேன். விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமான தரிசித்தது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். எதுக்கு என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. விசுவாசத்துல இருக்கவன் எதுக்கு என்ன பண்ணக்கூடாது? பயம் என்பது நமக்கு இல்லை. சொல்லுங்க. பாட்டு மட்டும் பாடுவோம். பயமில்லையே, 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 என் கர்த்தர் என்னோடு இருப்பதினா. பயமில்லையே, பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவா இருப்பதினா. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் கொண்ட சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டே நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வியே. பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவா இருப்பதினால். அப்போ பயம் யாருக்கு வரக்கூடாது? விசுவாசிக்கு வரக்கூடாது. விசுவாசத்துல இருக்கிறவர்களுக்கு பயம் வரக்கூடாது. எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவன் ராஜாவின் கோபத்துக்கு கூட பயப்படாம துணிகரமாக யாரோட நின்னானா? கிறிஸ்துவின் நிமித்தமாக நிந்தையை அனுபவிக்க, அவமானத்தை எண்ணாமல், நிந்தையை எண்ணாமல், பாடை எண்ணாமல், தீங்கை எண்ணாமல், துரோகத்தை எண்ணாமல் பயப்படாம நின்னான். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நமக்கு தேவனுடைய சித்தத்துல நாம முன்னேறுவதற்கு என்ன வேணும்னா பயம் வேண்டாம். அல்லேலூயா. நீங்க முன்னேறணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேண்டாம்? பயம் வேண்டாம். பயந்து பயந்து சாவாத. அல்லேலூயா. பயந்து சாவுறது தேவனுக்கு பிடிக்காது. விசுவாச வீரனுக்கு பயம் இருக்கக்கூடாது. ஏன்னா அதுவும் கரெக்டா இருக்கணும். நான் பேசுற மாதிரி நீனும் பேசலாம், ஆனா உன்கிட்ட விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இல்லாம உள்ள எல்லா மத்தியிலும் நான் விசுவாசத்துல தான் இருக்கேன், ஆமேன், நான் விசுவாசத்துல தான் இருக்கேன், ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வரும்போது கதவை அடைச்சிக்கிட்டு அப்படின்னு அழுதுகிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. விசுவாசம் இருக்குன்னா துணிவா தெளிவா மோசையை போல வெளியே வரணும். வெளியே அரண்மனைக்குள்ள உட்காந்துக்கிட்டானா? மோச வெளியே தானே நின்னா? எங்க எகிப்தை பார்த்து அதே எகிப்துல போய் இஸ்ரவேல் கூட்டத்தோட போய் நின்னானா? இல்ல, தனியா வனாந்தரத்துல நின்னான். ஆமென். நாமளும் தனியா வனாந்தரம் நிக்கிறதுக்கு நமக்கு பலம் வேணும். நான் இந்த வாரம் ஞான்ராஜ மதுரை கூட்டு போயிருந்தேன். ஞான்ராஜ் அப்படின்னு என்ன இந்த சந்திப்பை தெரியுதா உனக்கு? மறந்துடக்கூடாது அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஒரு நாள் நைட்டு எங்களுக்கு ரூம் எடுக்கிறதுக்கு அந்த காலங்களில் நாங்கள் ஊழியத்தை ஆரம்பித்த புதுசில் எனக்கு வெளியே போக வேண்டிய நேரங்களில் வரும்போது அந்த இடத்துல எங்களுக்கு ரூம் எடுக்க என்ன இல்லை, பைசா கிடையாது. அதே சந்தியில் ராத்திரி முழுக்க ஒரு வண்டியில் படுத்து கிடந்தோம்.
ஆமா, இன்னைக்கு நம்ம ரூம் போடக்கு இங்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கா. நேற்று ஒருத்தர் பாண்டிச்சேரியில இருந்து சொல்ற, ஐயா பாண்டிச்சேரிக்கு வாங்க ஐயா, ரூம் போட்டிருக்கேன் அப்படியா. அல்லேலூயா. சென்னைக்கு போனா ரூமு. அப்ப இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு ரூம் போடுறதுக்கு கிருபை வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு இருட்டுல கொசுக்கடியில அதான் சொன்ன மறந்துடக்கூடாது. நம்ம எவ்வளவுதான் மேல வந்தாலும் பழச என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. நன்றாச்சு அதை பாரு அப்படின்னு நினைவு இருக்கா அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். ஏன் விசுவாச வீரன் ஆரம்ப காலத்துல வனாந்தரத்துல நின்னாலும் திரும்பவும் ராஜ கொட்டாரத்துக்கு போவான். போவானா போக மாட்டானா? யாரு போனா? மோசே போனா. பார்வோன்னு அதண்டு போயிட்டான். என்னடா போய் ஆளை காணாம போனா திரும்ப வந்துட்டான் அப்படிங்க. நான் வருவேன்டா, நான் வருவேன், மீண்டும் வருவேன் அப்படின்னு வந்தான். அதான் விசுவாச வீரன். மோசே விசுவாசத்துல வந்தான். எப்படி வந்தான்? ஆயாம் தட் ஆயாம் அப்படின்னா என்ன? இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற தேவனுடைய வல்லமையில, யெகோவா என்னும் தேவனுடைய நாமத்துல ஒரு கோலை பிடித்து கொண்டு வந்தான். அங்கேயும் மந்திரவாதிகள் கைகளில் என்ன இருந்துதான்? கோல் இருந்தது. சட்டசபைக்கு நேரா நின்னானா. அப்ப ராஜா சொன்னானா, சுண்டைக்கா பைய வந்திருக்கான், போடுறா அவங்க கோலெல்லாம் அப்படின்னானா. எல்லா கோலையும் போட்டார்களாம். இவனும் அவன் கோலை போட்டானா. தைரியமா ஒத்தையா நின்னானா. ஆமென். அல்லேலூயா. ஒரு போய் என்கிட்ட கேட்டான், ஒத்தை கொத்தை வாரியால அப்படின்னா. போடா சின்ன பிள்ளை, ஒன்றெல்லாம் ஒத்தை கொத்தை வர முடியாப்போ அப்படின்னு விறக்கி விட்டு போயிட்டான். அல்லேலூயா. அப்ப அதே மாதிரி மோச என்ன பண்றான்? அப்படி நிக்கான், ஒத்தையா நிக்கான். அந்த பக்கம் பார்த்தா 10 ஏகப்பட்ட பேர் நிக்கான். அவ்வளவு பேரும் கோலை தூக்கி போட்டான். ஆனா மோச மட்டும் என்ன பண்ணான்? தன் கோலை தூக்கி போட்டு பாரா இப்போ அப்படின்னா. ஆனா அங்க என்ன நடந்தது தெரியுமா? அவ்வளவு பேருடைய கோல், மோசையினுடைய கோல், அது விழுங்கப்பட்டது. அல்லேலூயா. ஆனா அவன் பாட அனுபவிச்சான். மலையில இருந்தான், பனியில இருந்தான், அனாதையா இருந்தான், யாரும் ஆதரவு இல்லாம இருந்தான், யாரு தேர்தலும் இல்லாம இருந்தான், எதுவுமே இல்லாம இருந்த அவனை தேவன் திரும்பவும் ராஜரீக இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினாருன்னா விசுவாசம். அல்லேலூயா. நான் சொல்லுதோம்னா, முன்னேற்றங்கள் எல்லாம் தேவனுடைய சித்தம் இல்லை. ஆனா நீங்க இப்படி போகும்போதுதான் தேவனுடைய சித்தம் உங்களை முன்னேற்றம் கொடுக்கும். நான் தான் சொன்னேன், அன்னைக்கு நம்ம முன்னேறதுக்கு முன்ன கூட்டி தெருவுல தான் படுத்து கிடந்தோம். அதுலயே துணிஞ்சு நான் சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு நான் தெருவுல படுக்கணும்னு நினைச்சா கூட விட மாட்டான். அல்லேலூயா. ஆமா, ஒருத்தர் என்கிட்ட வந்தாரு, சார் நீங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா. கத்தார்லாம் உங்களை பயங்கரமா ஆட்கள் தெரியுது அப்படின்னு. காரணம் என்ன? இன்னைக்கு கத்தாருக்கு போனாலும் நமக்கு என்ன இருக்கு? மதுரையிலேயே இன்னைக்கு ரூம் போட வழி இல்லை. இன்னைக்கு எங்க போனாலும் நமக்கு ரூம் போடுறதுக்கு ஆள். இதான் விசுவாசத்துல நிக்கணும். பாருங்கள், வெறுத்த எகிப்தில் உள்ள பொக்கிஷங்கள் எல்லாம் இனி வரும் தேவனுடைய மகிமையை விட்டு விட்டு தேவ ஜனங்களோடு சேர்ந்து கொண்டான். என்ன பண்ணானா? தேவனுடைய மனுஷனோட சேர்ந்துக்கிட்டான். தேவனுடைய மனுஷனை விட்டுட்டு, நான் இன்னைக்கு சொல்லுதேன், தேவனுடைய மனுஷனை விட்டுட்டு வேற எந்த பேர் கூடயாச்சும் கம்பெனி போட்டேன்னா உனக்கு அழிவு தான். விசுவாச வீரர்களோட, அபிஷேகப்பட்டவங்களோட, நல்ல எண்ணம் உடையவர்களோட, நல்ல உதவி செய்வர்களோட நீ உள்ள இணைஞ்சா உன் வாழ்க்கை லிஃப்ட் என்னது உயர்த்தப்படுவ. வெறும் இன்னைக்கு ரொட்டி சால்லாம் வாங்கி தரேன், இன்னைக்கு பிரியாணி வாங்கி தரேன் அவங்க கூட போனா உனக்கு பொழுதனைக்கு பிரியாணியே கிடைக்காது. இன்னைக்கு கஞ்சி கொடுக்கிறவனோட நீ நின்று விசுவாசத்துல நின்னா வரக்கூடிய நாட்கள்ல 3 வேளை பிரியாணி தான். உண்மையா இல்லையா? அல்லேலூயா. உண்மை. மோசே அதைத்தான் தெரிஞ்சுக்கிட்டான். யாரோட சேர்ந்துக்கிட்டான்? தேவ மனுஷனோட சேர்ந்துக்கிட்டான், தேவ ஜனத்தோட சேர்ந்துக்கிட்டான், தேவ இனத்தோட சேர்ந்துக்கிட்டான். அல்லேலூயா. பாருங்கள்,
தேவ ஜனத்தோடு சேர்ந்து கொண்டான். எகிப்தில் அவனுக்கு முன்னேற்றமான வாழ்க்கை இருந்தாலும் தன்னுடைய சகோதரர்கள் மித்தம் அவனுக்கு சமாதானம் இல்லை. எப்படி அவன் கூட சேரவும் பூரா நீ எகிப்துல தான் இருந்த கொஞ்ச காலமா, அவன் கூட சேர்ந்துக்கிட்டு நீ என்ன பண்ண, அங்கே எதுக்குல போற, அங்கேயாம் போறேன்னு சொல்லி உன்னை என்ன பண்ண கெடுத்து வச்சிருந்தான். ஆனா கடைசி அவன் மித்தமா உனக்கு சமாதானமே இல்லாம போயிட்டு. அதே மாதிரிதான் மோசையும் எகிப்தனோட கூட இருந்தான், இருக்க போது அவனுக்கு சமாதானம் இல்லை. ஆனா அவனோட விட்டு வெளியே வந்தான், சமாதானம், சாந்தம். அல்லேலூயா. தேவ சித்தம் என்னவென்றால் மோசே தன்னுடைய சகோதரனுக்காக வாழ்வதற்கும் அதை தெரிந்து கொண்ட மோசே அதன் பின்பு சாந்த குணம் உள்ளவனாக மாறிவிட்டான். அல்லேலூயா. அப்ப மோசைக்கு தேவன் என்ன கொடுத்தாரு? சமாதானத்தை கொடுத்து சாந்த குணத்தை கொடுத்தார். சில நேரம் வாத்தியார் உன்னை குச்சி எடுத்து அடிக்காருன்னா நீ நல் வழியில வருவதற்காக செய்வார். அதனால வாத்தியார் கோவப்பட மாட்டார்னு கிடையாது. ஆனா அவர் கோவப்படுவாரு, அடுத்த செகண்ட் மறந்துடுவார். ஆனா நீ என்ன நினைக்கனா, அவர் கோவப்படுதாருன்னு வா எண்ணம். ஆனா வாத்தியாருடைய என்ன தெரியுமா? உன்னை சாந்த குணமாய் மாற்றுவதற்கு. அல்லேலூயா. எதுக்கு? நீ சாந்த குணமாய் மாறுவதற்கு உன்னை அவர் கோவப்படுவார். உன்னை மாதிரி நானும் எல்லா இடத்துலையும் அடங்கி ஒடுங்கி இருந்து வந்த ஆளு. அதனாலதான் இன்னைக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். ஆனா உருவாக்குறத நீ எரிச்சல் பட்டனா வாழ்க்கையில முன்னேற்றம். அல்லேலூயா. அதாவது சத்துரு முத்தமிட்டு போவானாம். உன்னை சிநேகிக்கிறவனோ சாட்டக்கம்பை எடுப்பான். உண்மையா இல்லையா? சத்துரு நல்லா இருக்கும்பா. ஆனா உன்னை சிநேகிக்கிறவன் இல்லை, நீ பாடுறது சரியில்லை, நீ ஜெபிக்கிறது சரியில்லை, நீ பண்றது சரியில்லை, சரி செய் என்றுப்பா. நேற்றைய தினத்துல ஐயா வந்தாரு, ஊழியத்துக்கு போக அவரை நான் அப்ரிஷியேட் பண்றேன், ஆர்வத்தை அப்ரிஷியேட் பண்றேன். அந்த சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு மனைவி வராட்டால் நான் போறேன் அப்படின்னாரு. உடனே எனக்குள்ள ஒரு ஆவியில ஒரு உணர்த்துதல். டக்குன்னு இவருக்கு ஒரு ஃபோன் அடிச்சேன். அடித்த உடனே ஐயா அம்மாவும் நீங்கள் தான் போறீங்களா அப்படின்னு. அம்மா இன்னைக்கு வர முடியல ஐயா, டயர்டு, நான் மட்டும்தானே. வேண்டாம் ஐயா, உங்க ஆர்வத்துக்கு நன்றி, ரிட்டர்ன் பேக். அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர் நாளைக்கு தலைகீழ புதுக்குடியில நிக்க போறது இல்லை. அத்தமா பாரம் பிரதர், போடா எனக்கு தெரியும், கிளம்பு. அவரும் உடனே சொன்னார், ஆமா பிரதர், நாளைக்கு ஈசன் ஒரு செய்ய நான் கிளம்பி போயிட்டு வீட்டுக்கு போயிருந்தேன். நான் உடனே திரும்பிடுதையா அப்படின்ட்டார். காரணம் அவருக்கு தெரியும், இப்பெல்லாம் நாங்க என்ன பண்றது இல்லை. ஏன் தெரியுமா? செய்ய வேண்டிய விஷயத்தை சரியாய் செய். அல்லேலூயா. அப்போ நாம முன்னேறுவதற்கு விசுவாசம் தேவை. என்ன தேவை? அநித்தியமான எகிப்தை நாம் விட்டு வெளியேற வேண்டும். எகிப்தை விட்டு வெளியே வந்தாதான் நீ ராஜ்யத்துக்குள்ள மேல வர முடியும். எகிப்துக்கும் நமக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம். சொல்லுங்க, இருளுக்கும் வித்தியாசம். ஆமென். அடுத்து எகிப்துக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் வித்தியாசம். அல்லேலூயா. அடுத்து விசுவாசிக்கு அவிசுவாசிக்கு வித்தியாசம். உண்மையா இல்லையா? பாரம்பரியவனுக்கும் ஆவிக்குரியவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. எதுல இருக்கு? பாரம்பரியத்துக்கும் ஆவிக்குரியனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆவிக்குரியவனோட நிதானித்து போவான். ஆமா,
அப்ப ஆவிக்குரிய கம்பை எடுத்துக்கிட்டு பின்னாடி என்ன பண்ணுவான், ட்ரா 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 ட்ரான்னு விரட்டுவான். அவன் தான் மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன். அதான் சொல்லப்பட்டிருக்கு எபிரேயர்ல, உங்களை உத்தரவெடுத்து நடத்துறவர்களுக்கு நீங்கள் அடங்கி இருங்கள். அடங்காம இருந்தா அடங்கா பிராரி மாதிரி என்ன ஆயிரும், எங்க பேரும் முள்ளுக்குள்ள பேரும். அவர் பெரிய ஆளு, வயசுல உள்ள. நீ என்னலே சொல்றது, எனக்கு தெரியாத எக்ஸ்பீரியன்ஸ். நான் 70 வயசு, நான் போனானே கேட்டுக்கலாம்ல என்கிட்ட. ஏன் கேட்கற? ஆவிக்குரிய தலைவன் நமக்கு கரெக்டாக தான் சொல்லுவாரு. எனக்கு நான் அவர்கிட்ட அந்த ஒரு வாரமே அவர்கிட்ட பேசவே இல்லையே. பேசி ரொம்ப நாள் ஆயிருக்கும் போன்ல. எனக்குள்ள ஒரு ஏவுதல் ஓடிச்சு. கால் மீ, கால் மீ இல்ல, கால் டு தங்கராஜ் அப்படின்னாரு. உடனே நான் கால் பண்ணிட்டேன். அதான் கீழ்ப்படிதல். இல்லையா? நான் அவருக்கு கீழ்ப்படிஞ்சேன், இவர் எனக்கு கீழ்ப்படிஞ்சாரு. எது உண்மை? அதுதான் விசுவாசம் என்பது கீழ்ப்படிதல். மோசே பார்த்தான், நான் எதுக்கு பார்வன் குமார்த்தின்னு வெட்டி பந்தா பண்ணிட்டு கிடக்குது, நான் போறேன். எனக்கு பின்னாடி 32 லட்சம் ஜனங்கள் தேவன் வைத்திருக்கிறார். நான் ஒரு தலைவன். ஆமென். நான் ஒரு உயர்வே. அல்லேலூயா. உங்களை நடத்துறவங்களுக்கு கீழே இருந்து நீங்க அடங்குனீங்கன்னா உயர்த்தும். சத்தியமா சொல்றேன், உயர்வீங்க. எங்க போனாலும் உயர்வை தான் காட்டு. நான் எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் உட்கார்ந்து கற்றுக்கொள்ள விரும்புவேன். அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன், எப்பொழுதும் நீங்கள் என்ன செய்யணும், உட்கார பழகணும், கீழ்ப்படிய பழகணும். அப்பந்தான் மேல வருவீங்க. நீங்க நாங்கெல்லாம் அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அதனால போதும் உங்களுக்கு மெசேஜ். அதுக்கப்புறம் அழுதுருவீங்க, சாப்பிடணும்லாமா? அதனால நீங்க என்ன பண்ண போறீங்க, விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. இதுல இருக்கணும், விசுவாசத்துல கோட்டையை பிடிக்க பாருங்க. நீ என்னவா ஆகணும், அந்த ராஜராஜ சோழ அந்த மாளிகை என் பேருக்கு எழுதுரு. அமாவாசை, நாய்க்கு பக்கத்துல கிடந்து சண்டை போட்டு தேங்காய் பிறக்கிற நீனே இப்படிடா. இதுல நாய் கிடையாதுங்க, யாரு ஜெயிக்கிறா? அத மாதிரி விசுவாசத்துல இருக்கிறவர்கள் வல்லவர்களாய் மாறுவார்கள். நீங்கள் தாழ்ந்து போக மாட்டீர்கள். நீங்கள் ஒரு நாளும் நிந்தைக்குள் நடத்தப்பட மாட்டீர்கள், அவமானத்துக்குள் நடத்தப்பட மாட்டீர்கள், வேதனைக்குள் நடத்தப்பட மாட்டீர்கள். பொறுமையா கை ஓடும் பொழுது, விசுவாசத்துல ஓடும் பொழுது நீங்க மேல போயிருவீங்க. உங்க உயர்வை யாராலும் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. எனக்கு 25 வருஷம் ஆயிட்டு ஊழியத்துல எக்ஸ்பீரியன்ஸ், சரிதானா? ஒருத்தர் 2009 தான் ஊழியத்துக்கே வந்திருக்காரு. அவரை எனக்கு சோனல் லீடரா போட்டாங்க. என்ன லீடரா போட்டாங்க? சோனல் லீடரா போட்டாங்க. நான் கீழ்படிச்சேன். என்ன காட்டிலும் 15 வருஷம் நீ கம்மி அப்படின்னு நான் என்ன பண்ணல, சொல்லல. அபிஷேகத்துக்கு கீழ்படிந்தேன். அல்லேலூயா. அப்ப நம்ம அடங்கி வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போதுதான் ஆசீர்வாதம் வரும். மோசே எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனுக்கு கீழ்ப்படிய தொடங்க ஆரம்பித்தான். சமஸ்த இஸ்ரவேலருக்கு அவன் ராஜாவாகவே தெரிந்தான். ராஜ கொட்டாரத்துக்குள்ள போனா ராஜாவாக மாறினான். ராஜ கொட்டாரத்தை விட்டு வெளியே வந்தான். அனைத்து இஸ்ரவேலர்களும் நம்மை மீட்கும் இரட்சகனாய ராஜா என்று மோசையை கொண்டாடினார்கள். எந்த பேருக்கு ஓடினான்? சகோதரனை கண்டுதான் ஓடினான். ஆனா அதே சகோதரன் அவனை என்ன சொல்லுதான், எங்க அண்ணன்டா, நம்ம அண்ணன், நம்ம முதலாளிட்டா. அல்லேலூயா. ஆமென். அண்ணனுக்கு ஜெய் அப்படின்ட்டான். யார? மோசைய. யாருக்கு ஜெய்?
அண்ணனுக்கு. ஆனா இயேசுவை மோசையை பத்தி எபிரேயர் சொல்லுது, மோசே எங்கோ தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவனாயிருந்தான். He is the faithful man. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? விசுவாசமா இருந்தான். என்னவா இருந்தானா? அப்ப நாமெல்லாம் தேவனுக்கு விசுவாசமா இருப்ப தேவன் விரும்புகிறார். ஆகவே இந்த தொடர் மெசேஜ் தொடர்ந்து உங்களுக்கு நடைபெறும். நம்ம எல்லாம் அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இந்த நல்ல நாளுக்காக நம்மளை ஒவ்வொரு வாரமும் தேவன் இப்படிப்பட்ட காரியங்கள்ல நடத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம் செலுத்தி, ஆமென் அப்பா, நன்றி செலுத்துகிறேன். நன்றி. நீ தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வருவதற்காய் நன்றி. உங்க கிருபை எங்க மேல இருப்பதற்காய் நன்றி. உங்க அபிஷேகம் எங்களை நடத்துவதற்காய் நன்றி. ஆண்டவரே, மோசே ஆமென் எகிப்தில் பொக்கிஷங்கள் எல்லாம் இனி வரும் தேவ மகிமைக்காக விட்டு விட்டு தேவ ஜனத்தோட சேர்ந்து கொண்டது போல விசுவாசமுள்ள ஜனத்தோட அபிஷேகமுள்ள ஜனத்தோட சேர்ந்து கொண்டு ஆமென் நாங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக மாற கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தந்து வழி நடத்து. தேவ சித்தம் ஆமென் சகோதரர்களுக்காக வாழ்வதற்காகவும் அதை தெரிந்து கொண்ட மோசே அதன் பின்பு சாந்த குணம் உள்ளவனாய் மாறிவிட்டான். நாங்கள் சகோதரத்துவத்துக்காக வாழ்வதற்கு, சபையினுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை சபையாய் கட்டுவதற்கு, நாங்கள் சாந்த குணமுள்ளவர்களாய் மாறுவதற்கு இந்த விசுவாச பாதையை தெரிந்து தொடர்ந்து எங்களை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய